பராசரன் தனது தந்தையான கூரத்தாழ்வானிடத்திலே கல்வியை கற்று சிறந்த பண்டிதரானார். ஏழையான கூரத்தாழ்வானின் மகனுக்கு யாரும் பெண் கொடுக்க முன்வரவில்லை. கூரத்தாழ்வான் திருமண பேச்சுக்கு பெரிய நம்பியின் உறவினர் வீட்டிற்கு சென்றான். அங்கிருந்த ஸ்ரீ வைஷ்ணவருக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமில்லை. பராசரனின் திருமணம் நடைபெற நம்பெருமாளிடம் விண்ணப்பிக்கலாமே என கூரத்தாழ்வானிடம் ஆண்டாள் சொன்னான். கூரத்தாழ்வான் தினமும் பலமுறை கோவிலுக்கு செல்வார். நம்பெருமாளின் தரிசனம் கிடைத்தவுடன் பக்தியில் மூழ்கி அனைத்தையும் மறந்து விடுவார். நம்பெருமாளே நமக்கு நல்வழியை அமைத்து தருவார் என்று நினைத்து தனது மகனின் கல்யாணத்தை பற்றி விண்ணப்பிக்காமலேயே செல்லும் போது நம்பெருமாளே கூரத்தாழ்வானை அருகில் அழைத்து, பராசரனின் கல்யாணத்தை நானே நடத்துகிறேன் என்று அருளினார். அன்றிரவே திருமணத்தை மறுத்த ஸ்ரீ வைஷ்ணவரின் கனவில் தோன்றிய நம்பெருமாள், எனது மகன் பராசரனுக்கு உங்க பெண்ணை தரமாட்டாயா என்றவுடன் அதிர்ச்சியில் விழித்தெழுந்த ஸ்ரீ வைஷ்ணவர் மறுநாள் காலை கூரத்தாழ்வான் வீட்டிற்கு ஓடி சென்று அவரது பாதத்தில் விழுந்தார். தனது மகளை மாற்றுப்பெண்ணாக ஏற்றுக்கொள்ளும்படி விண்ணப்பித்தார். உடனே கூரத்தாழ்வானும் பராசரனின் கல்யாணத்திற்கு ஒப்புக்கொள்ள நம்பெருமாளே சிறப்பாக பராசரனின் கல்யாணத்தை நடத்தினார்.